இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். ஆஸ்திரேலியாவின் உள்ளூர் T20 தொடரான பிக் பேஷ் லீக்ல எலக்ட்ரா ஸ்டம்ப் என்ற பேர்ல புதுசா ஒரு வித ஸ்டம்பை அறிமுகப்படுத்திருக்காங்க. எலக்ட்ரா ஸ்டம்ப்னா என்ன, அதுல அப்படி என்ன ஸ்பெஷல் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். ஆஸ்திரேலியாவின் பிக் பேஷ் தொடர்ல எப்பவுமே அந்த தொடரை சுவாரஸ்யமா மாத்த பல புதுசான விஷயங்களை அறிமுகப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. அந்த வகையில சமீப காலங்கள்ல T20 லீக் தொடர்கள் கிரிக்கெட் மற்றும் பொழுதுபோக்குங்கிறத நோக்கி நகர்ந்து வருது. அந்த வகையில T20 லீக் தொடர்களை பார்க்குற மக்கள் என்டர்டைன்மெண்ட் ஆகணுங்கிறதுக்காக அதை மனசுல வச்சுக்கிட்டு அந்தந்த நாட்டு கிரிக்கெட் சங்கங்கள் T20 லீக்ல புதிய அம்சங்களை புகுத்திக்கிட்டே வராங்க. அதன்படி லாஸ்டா நடந்த IPL தொடர்ல BCCI தரப்புல இம்பாக்ட் பிளேயர் விதிமுறைகள் கொண்டு வரப்பட்டிருந்துச்சு. இதன் மூலமா ஒவ்வொரு அணியின் பேட்டிங் செய்யும் போது ஒரு வீரரையும், பவுலிங் செய்யும் போது மற்றொரு வீரரையும் பயன்படுத்திக் கொள்ளும் வகையில அமைஞ்சிருந்தது. இது IPL தொடரை கூடுதல் சுவாரஸ்யமா வச்சிருந்தது. இந்த விதியால பின்விளைவுகள் இருந்தாலுமே பொழுதுபோக்குக்காக பார்க்கப்படுற விளையாட்டுல தொடர்ந்து பரிசோதனை முயற்சியா புது புது விஷயங்கள் வந்து கொண்டேதான் இருக்குது. இந்த இம்பாக்ட் பிளேயர் விதியை IPL பிக் பேஷை பார்த்து தான் அறிமுகப்படுத்தினாங்க. அந்த வகையில ஆஸ்திரேலியால நடத்தப்படுற பிக் பேஷ் தொடர்ல புதிய வகையிலான ஸ்டம்புகள் அறிமுகம் செய்யப்பட்டிருக்கு. இந்த ஸ்டம்புக்கு எலக்ட்ரா ஸ்டம்ப் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. கடந்த சில வருஷமா ஸ்டம்ப்ல பந்து பட்டுட்டு போனா லைட் எரியும் வகையிலான ஸ்டம்புகள் பயன்படுத்தப்பட்டிருந்துச்சு. இப்போ எலக்ட்ரா ஸ்டம்புகள்ல புதிய வகையிலான வண்ணங்கள்ல லைட்டுகள் எரிவதோட நடுவருடைய பணிகளையுமே சேர்த்து இந்த ஸ்டம்புகள் மூலமாவே செய்யற அளவுக்கு தொழில்நுட்பம் வளர்ந்திருக்கு. இந்த எலக்ட்ரா ஸ்டம்புகள்ல 5 வகையான சிக்னல்களை அளிக்க முடியும். லைட் எரியிற ஸ்டம்பின் இன்னொரு வடிவம் தான் இது. இதுல ஒரு லைட்டுக்கு பதிலா விக்கெட், பவுண்டரி, சிக்ஸர்னு ஒவ்வொன்றுக்கும் வெவ்வேறு விதமா லைட்டுகள் எரியும். விக்கெட் விழும்போது ஸ்டம்ப் முழுவதுமா சிவப்பு லைட்ல எரியும். பவுண்டரி அடிச்சா பல வண்ணங்கள் மாறி மாறி எரியும். அதே மாதிரி சிக்ஸர் அடிச்சா பல வண்ணங்கள் ஸ்டம்ப்ல கீழே இருந்து மேல போகும். நோ பால் ஆனா சிவப்பும் வெள்ளையும் கீழே இருந்து மேலையும் மேல இருந்து கீழையும் வரும். அதே மாதிரி ஓவர் இடைவேளைகள்ல பர்பிளும் ப்ளூவும் மேலும் கீழையும் மாறி மாறி வரும். முதல்ல பிக் பேஷ் மகளிர் லீக்ல பயன்படுத்தப்பட்ட இந்த எலக்ட்ரா ஸ்டம்ப்ஸ் பிறகு ஆடவர் போட்டிகள்லையுமே பயன்படுத்தப்பட்டிருந்துச்சு. அங்க நல்ல வரவேற்பை பெற்ற பிறகுதான் மற்ற தொடர்கள்லயும் அந்த ஸ்டம்பை பயன்படுத்தியிருக்கிறாங்க. போட்டி நடந்து கொண்டிருக்கும் போதே பவுண்டரி லைன்ல நிக்கிற வீரரை மடக்கி பிடிச்சு பேட்டி எடுக்கிறது, இது 11 பேர் ஆட வேண்டிய ஆட்டம் இல்ல, 12வது ஒரு ஆளை சேர்த்துக்கலாம் அப்படிங்கிறது எக்ஸ்பேக்டர் விதியை அறிமுகப்படுத்தியதுன்னு வருஷம் எதையாவது புதுசா அறிமுகப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த வகையில இந்த வருஷம் மார்ச் மாசத்துல தொடங்கவிருக்கிற IPL போட்டிகள்ல இந்த எலக்ட்ரா ஸ்டம்ப்ஸ் பயன்படுத்தப்படலாம் அப்படின்னு சொல்லப்படுது. நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம எங்களோட கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணிக்கோங்க. ஆஸ்திரேலியாவின் உள்ளூர் T20 தொடரான பிக் பேஷ் லீக்ல எலக்ட்ரா ஸ்டம்ப் என்ற பேர்ல புதுசா ஒரு வித ஸ்டம்பை அறிமுகப்படுத்திருக்காங்க. எலக்ட்ரா ஸ்டம்ப்னா என்ன, அதுல அப்படி என்ன ஸ்பெஷல் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். ஆஸ்திரேலியாவின் பிக் பேஷ் தொடர்ல எப்பவுமே அந்த தொடரை சுவாரஸ்யமா மாத்த பல புதுசான விஷயங்களை அறிமுகப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. அந்த வகையில சமீப காலங்கள்ல T20 லீக் தொடர்கள் கிரிக்கெட் மற்றும் பொழுதுபோக்குங்கிறத நோக்கி நகர்ந்து வருது. அந்த வகையில T20 லீக் தொடர்களை பார்க்குற மக்கள் என்டர்டைன்மெண்ட் ஆகணுங்கிறதுக்காக அதை மனசுல வச்சுக்கிட்டு அந்தந்த நாட்டு கிரிக்கெட் சங்கங்கள் T20 லீக்ல புதிய அம்சங்களை புகுத்திக்கிட்டே வராங்க. அதன்படி லாஸ்டா நடந்த IPL தொடர்ல BCCI தரப்புல இம்பாக்ட் பிளேயர் விதிமுறைகள் கொண்டு வரப்பட்டிருந்துச்சு. இதன் மூலமா ஒவ்வொரு அணியின் பேட்டிங் செய்யும் போது ஒரு வீரரையும், பவுலிங் செய்யும் போது மற்றொரு வீரரையும் பயன்படுத்திக் கொள்ளும் வகையில அமைஞ்சிருந்தது. இது IPL தொடரை கூடுதல் சுவாரஸ்யமா வச்சிருந்தது. இந்த விதியால பின்விளைவுகள் இருந்தாலுமே பொழுதுபோக்குக்காக பார்க்கப்படுற விளையாட்டுல தொடர்ந்து பரிசோதனை முயற்சியா புது புது விஷயங்கள் வந்து கொண்டேதான் இருக்குது. இந்த இம்பாக்ட் பிளேயர் விதியை IPL பிக் பேஷை பார்த்து தான் அறிமுகப்படுத்தினாங்க. அந்த வகையில ஆஸ்திரேலியால நடத்தப்படுற பிக் பேஷ் தொடர்ல புதிய வகையிலான ஸ்டம்புகள் அறிமுகம் செய்யப்பட்டிருக்கு. இந்த ஸ்டம்புக்கு எலக்ட்ரா ஸ்டம்ப் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. கடந்த சில வருஷமா ஸ்டம்ப்ல பந்து பட்டுட்டு போனா லைட் எரியும் வகையிலான ஸ்டம்புகள் பயன்படுத்தப்பட்டிருந்துச்சு. இப்போ எலக்ட்ரா ஸ்டம்புகள்ல புதிய வகையிலான வண்ணங்கள்ல லைட்டுகள் எரிவதோட நடுவருடைய பணிகளையுமே சேர்த்து இந்த ஸ்டம்புகள் மூலமாவே செய்யற அளவுக்கு தொழில்நுட்பம் வளர்ந்திருக்கு. இந்த எலக்ட்ரா ஸ்டம்புகள்ல 5 வகையான சிக்னல்களை அளிக்க முடியும். லைட் எரியிற ஸ்டம்பின் இன்னொரு வடிவம் தான் இது. இதுல ஒரு லைட்டுக்கு பதிலா விக்கெட், பவுண்டரி, சிக்ஸர்னு ஒவ்வொன்றுக்கும் வெவ்வேறு விதமா லைட்டுகள் எரியும். விக்கெட் விழும்போது ஸ்டம்ப் முழுவதுமா சிவப்பு லைட்ல எரியும். பவுண்டரி அடிச்சா பல வண்ணங்கள் மாறி மாறி எரியும். அதே மாதிரி சிக்ஸர் அடிச்சா பல வண்ணங்கள் ஸ்டம்ப்ல கீழே இருந்து மேல போகும். நோ பால் ஆனா சிவப்பும் வெள்ளையும் கீழே இருந்து மேலையும் மேல இருந்து கீழையும் வரும். அதே மாதிரி ஓவர் இடைவேளைகள்ல பர்பிளும் ப்ளூவும் மேலும் கீழையும் மாறி மாறி வரும். முதல்ல பிக் பேஷ் மகளிர் லீக்ல பயன்படுத்தப்பட்ட இந்த எலக்ட்ரா ஸ்டம்ப்ஸ் பிறகு ஆடவர் போட்டிகள்லையுமே பயன்படுத்தப்பட்டிருந்துச்சு. அங்க நல்ல வரவேற்பை பெற்ற பிறகுதான் மற்ற தொடர்கள்லயும் அந்த ஸ்டம்பை பயன்படுத்தியிருக்கிறாங்க.
போட்டி நடந்து கொண்டிருக்கும் போதே பவுண்டரி லைன்ல நிக்கிற வீரரை மடக்கி பிடிச்சு பேட்டி எடுக்கிறது, இது 11 பேர் ஆட வேண்டிய ஆட்டம் இல்ல, 12வது ஒரு ஆளை சேர்த்துக்கலாம் அப்படிங்கிறது, எக்ஸ் ஃபேக்டர் விதியை அறிமுகப்படுத்தியதுன்னு வருஷம் எதையாவது புதுசா அறிமுகப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த வகையில இந்த வருஷம் மார்ச் மாசத்துல தொடங்கவிருக்கிற ஐபிஎல் போட்டிகள்ல இந்த எலக்ட்ரா ஸ்டம்ப்ஸ் பயன்படுத்தப்படலாம் அப்படின்னு சொல்லப்படுது. நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம எங்களோட கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணிக்கோங்க. மகேந்திர சிங் தோனி வந்து ஒரு ஞானி, அதனால் நீங்கள் புரிஞ்சுக்கணும். தோனி வர்றதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கபில் தேவ், கவாஸ்கர், வெங்சர்கார், இதில் டீமில் எப்படி எடுப்பான்னா பூராமே சங்கிகள் கையில் தான், சுயநலத்துக்காக மட்டும்தான் ஆடுவாங்க. கவாஸ்கராக இருந்தாலும் ரவி சாஸ்திரியாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு வரைக்கும் இருக்காப்புல பாருங்கள் ரவி சாஸ்திரி, புரியுதா? ஆனால் நேர்மையும் உண்மையும் இருக்கக்கூடிய கபில் தேவை கடைசியில் ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகி 10 லட்ச ரூபா பணம் கட்ட முடியாமல் இருந்தார். தோனி வந்த உடனே இவங்களை பூராத்தையும் துரத்தி விடுறாரு. தோனி வந்து இந்தியாவே டோனின்னு புலம்புற அளவுக்கு கடைசி ஒரு பாலில் தோத்தாலும் சைலண்ட்டாக வந்துடுவாப்புல. கடைசி ஒரு ரன்னில் ஜெயித்தாலும் அப்படியே அமைதியாக கப்பை பசங்க வாங்கிக்கோங்க, ஏன்னா அவங்க தான் விளாண்டுருக்காங்க. இந்த மாதிரி உலகத்திலேயே எந்த கிரிக்கெட் பிளேயர் அப்படி கிடையாது. இது நாட்டுக்காக விளாண்ட ஒரே ஆள் யாருன்னா டோனி. அதனால தான் டோனி பேர் இன்னைக்கு வரைக்கும் நிற்கிது. அதனால தான் 3 வேர்ல்டு கப்பை வாங்க முடிஞ்சிச்சு. டெண்டுல்கர் போல் சப்பானின்னு நினச்சிக்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ மோடி போன தேர்தலுக்கு முன்னாடி நைஸாக டோனியை பார்க்குறாரு, கூப்பிட்றாரு. டோனியும் போய் பார்த்துட்டு வந்தாங்க. ஆனால் கட்சி நல்லா இருக்கீங்களா ஜி, அப்புறம் வந்துருங்க கட்சிக்கு அப்படின்றாங்க. இல்லை ஜி அதெல்லாம் தோனி பணத்தாசை பிடித்தவர் இல்லைன்றதை அதில் காட்டினார். புகழுக்கு அடிமையானவன் இல்லைன்றது வேர்ல்டு கப் வாங்கி அடுத்தவங்க கையில் கொடுத்துட்டு போனார் பாருங்க. அன்றைக்கே டோனி எங்கேயோ உயர்ந்துட்டாப்புல. டோனியை வச்சு ஜார்க்கண்டில் ஜெயிக்கணும், நீ தான் முதல்வர் வேட்பாளர், வேறு மண்ணாங்கட்டி வேணாண்டா, உங்கள் கட்சி வேணாம், உங்கள் சமாச்சாரம் வேணாம், வரமாட்டியா நீ அப்படின்னு சொல்லி நெருக்கடி கொடுத்து பார்த்தாங்க. ஆஸ்திரேலியாவின் உள்ளூர் T20 தொடரான பிக் பேஷ் லீக்ல எலக்ட்ரா ஸ்டம்ப் என்ற பேர்ல புதுசா ஒரு வித ஸ்டம்பை அறிமுகப்படுத்திருக்காங்க. எலக்ட்ரா ஸ்டம்ப்னா என்ன, அதுல அப்படி என்ன ஸ்பெஷல் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். ஆஸ்திரேலியாவின் பிக் பேஷ் தொடர்ல எப்பவுமே அந்த தொடரை சுவாரஸ்யமா மாத்த பல புதுசான விஷயங்களை அறிமுகப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. அந்த வகையில சமீப காலங்கள்ல T20 லீக் தொடர்கள் கிரிக்கெட் மற்றும் பொழுதுபோக்குங்கிறத நோக்கி நகர்ந்து வருது. அந்த வகையில T20 லீக் தொடர்களை பார்க்குற மக்கள் என்டர்டெயின்மெண்ட் ஆகணுங்கிறதுக்காக அதை மனசுல வச்சுக்கிட்டு அந்தந்த நாட்டு கிரிக்கெட் சங்கங்கள் T20 லீக்ல புதிய அம்சங்களை புகுத்திக்கிட்டே வராங்க. அதன்படி லாஸ்டா நடந்த ஐபிஎல் தொடர்ல பிசிசிஐ தரப்புல இம்பாக்ட் பிளேயர் விதிமுறைகள் கொண்டு வரப்பட்டிருந்துச்சு. இதன் மூலமா ஒவ்வொரு அணியின் பேட்டிங் செய்யும் போது ஒரு வீரரையும், பவுலிங் செய்யும் போது மற்றொரு வீரரையும் பயன்படுத்தி கொள்ளும் வகையில அமைஞ்சிருந்தது. இது ஐபிஎல் தொடரை கூடுதல் சுவாரஸ்யமா வச்சிருந்தது. இந்த விதியால பின்விளைவுகள் இருந்தாலுமே பொழுதுபோக்குக்காக பார்க்கப்படுற விளையாட்டுல தொடர்ந்து பரிசோதனை முயற்சியா புது விஷயங்கள் வந்து கொண்டேதான் இருக்குது. இந்த இம்பாக்ட் பிளேயர் விதியை ஐபிஎல் பிக் பேஷா பார்த்து தான் அறிமுகப்படுத்தினாங்க. அந்த வகையில ஆஸ்திரேலியால நடத்தப்படுற பிக் பேஷ் தொடர்ல புதிய வகையிலான ஸ்டம்புகள் அறிமுகம் செய்யப்பட்டிருக்கு. இந்த ஸ்டம்புக்கு எலக்ட்ரா ஸ்டம்ப் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. கடந்த சில வருஷமா ஸ்டம்ப்ல பந்து பட்டுட்டு போனா லைட் எரியும் வகையிலான ஸ்டம்புகள் பயன்படுத்தப்பட்டிருந்துச்சு. இப்போ எலக்ட்ரா ஸ்டம்புகள்ல புதிய வகையிலான வண்ணங்கள்ல லைட்டுகள் எரிவதோட நடுவருடைய பணிகளையுமே சேர்த்து இந்த ஸ்டம்புகள் மூலமாவே செய்யற அளவுக்கு தொழில்நுட்பம் வளர்ந்திருக்கு. இந்த எலக்ட்ரா ஸ்டம்புகள்ல 5 வகையான சிக்னல்களை அளிக்க முடியும். லைட் எரியிற ஸ்டம்பின் இன்னொரு வடிவம் தான் இது. இதுல ஒரு லைட்டுக்கு பதிலா விக்கெட், பவுண்டரி, சிக்ஸர்னு ஒவ்வொன்றுக்கும் வெவ்வேறு விதமா லைட்டுகள் எரியும். விக்கெட் விழும்போது ஸ்டம்ப் முழுவதுமா சிவப்பு லைட்ல எரியும். பவுண்டரி அடிச்சா பல வண்ணங்கள் மாறி மாறி எரியும். அதே மாதிரி சிக்ஸர் அடிச்சா பல வண்ணங்கள் ஸ்டம்ப்ல கீழே இருந்து மேல போகும். நோ பால் ஆனா சிவப்பும் வெள்ளையும் கீழே இருந்து மேலையும் மேல இருந்து கீழையும் வரும். அதே மாதிரி ஓவர் இடைவேளைகள்ல பர்பிளும் ப்ளூவும் மேலும் கீழையும் மாறி மாறி வரும். முதல்ல பிக் பேஷ் மகளிர் லீக்ல பயன்படுத்தப்பட்ட இந்த எலக்ட்ரா ஸ்டம்ப்ஸ் பிறகு ஆடவர் போட்டிகள்லையுமே பயன்படுத்தப்பட்டிருந்துச்சு. அங்க நல்ல வரவேற்பு பெற்ற பிறகுதான் மற்ற தொடர்கள்லையும் அந்த ஸ்டம்பை பயன்படுத்தியிருக்கிறாங்க. போட்டி நடந்து கொண்டிருக்கும் போதே பவுண்டரி லைன்ல நிக்கிற வீரரை மடக்கி பிடிச்சு பேட்டி எடுக்கிறது, இது 11 பேர் ஆட வேண்டிய ஆட்டம் இல்ல, 12வது ஒரு ஆளை சேர்த்துக்கலாம் அப்படிங்கிறது, எக்ஸ் ஃபேக்டர் விதியை அறிமுகப்படுத்தியதுன்னு வருஷம் எதையாவது புதுசா அறிமுகப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த வகையில இந்த வருஷம் மார்ச் மாசத்துல தொடங்கவிருக்கிற ஐபிஎல் போட்டிகள்ல இந்த எலக்ட்ரா ஸ்டம்ப்ஸ் பயன்படுத்தப்படலாம் அப்படின்னு சொல்லப்படுது. நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம எங்களோட கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.